guys, welcome back. ஸோ போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் வரையும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவல் கோடிங் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பைத்தான் ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி ஒரு பைத்தான் ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த VENV அப்படிங்கிற ஃபோல்டரில். ஸோ நியூ கொடுத்துட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் என்டர். ஓகேவா, நான் லேர்ன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசிக்ஸ்னோ இல்லை என்னென்னு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் என்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகிரும் அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கோடிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மை நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளே பட்டன் மாதிரி இங்கே இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம், இல்லைனா இங்கே ரன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயும் நீங்கள் ரன் கொடுக்கலாம். இந்த ப்ளே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம் அண்ட் இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் அண்ட் இதில் தான் நமக்கு அவுட்புட் வந்து தெரியும். ஸோ இதில் மை நேம் அப்படின்னு காட்டுது இல்லையா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறேனோ அது எனக்கு பிரிண்ட் ஆகுது அவுட்புட்டில். ஸோ இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா பைத்தானுக்குன்னு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அதோட லாங்குவேஜ், அதோட வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அது கூட பேச போகிறோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிண்ட்டுன்னு யூஸ் பண்ணால் ஒரு லைனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் கீவேர்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி திஸ் இஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போவும் எந்த ஒரு எரரும் இல்லாமல் இது ரன் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நான் இந்த ஆஷ் சிம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ இட் ஷோஸ் அன் எரர். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லைன் பேர் தான் கமெண்ட், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம நிறைய லைன் ஒரு 100-200 லைன்ஸ் எழுதுகிறோம். இதில் பிரித்து இது வந்து நான் இதுக்காக எழுதியிருக்கேன், இந்த லைன்ஸ் வந்து இந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம எழுதுகிற ஒரு லைன் பேர் கமெண்ட்ஸ். ஸோ இது இன்னொரு விதமாகவும் நம்ம கமெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ சிங்கிள் குவாட்ஸ் 3 ஸ்டார்டிங்லேயும் சிங்கிள் குவாட்ஸ் 3 எண்டிங்லேயும் கொடுத்துட்டோன்னா மல்டிபிள் லைன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து தனியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே. ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் எரர் ஷோ பண்ணாது. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்மளோட கீழே உள்ள இந்த ஒரு லைன் மட்டும் தான் ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பைல் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நமக்கு காட்டும். இதுதான் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வேரியபிள் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் இதில் மை டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மை நேம் அப்படிங்கிறத சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மை நேம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு மை டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை நேம் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மை நேம் அப்படிங்கிற ஒரு டேட்டா மை டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் போய் சேவ் ஆகுது. ஸோ அந்த மை டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மை டேட்டா அப்படிங்கிறது ஒரு பாட்ஸ் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாட்ஸ்க்குள்ளே மை நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு டேட்டாவை. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா மை டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பிரிண்ட்டில் மை டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேராக அந்த பாட்ஸை தேடி கண்டுபிடிச்சி கம்பைலர் போய் அந்த பாட்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது. தட்ஸ் ஆல். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ மை டேட்டா அப்படின்னு நான் ஃபுல்லாகவே ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். போன இதில் டி மட்டும் கேபிட்டலாக கொடுத்துருக்கேன். இதில் 100 நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ பிரிண்ட் மை டேட்டான்னு இன்னொரு லைன் அதில் வந்துட்டு டி ஸ்மாலாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்துட்டு மை நேம் அப்படின்னா செகண்டில் வந்து 100ன்னு வருது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லெட்டர் வந்து நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் மாற்றினா கூட அது வேறு வேரியபிள் ஆகிடும். ஸோ மை டேட்டாவில் டி கேபிட்டலாக இருக்குன்னா அது ஒரு செப்பரேட் பாக்ஸ். ஸோ மை டேட்டாவில் டி ஸ்மாலாக இருக்குன்னா அது ஒரு செப்பரேட் பாக்ஸ். ரெண்டுலேயும் வேறு வேல்யூ நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா டைப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்த்துடலாங்க. ஸோ டேட்டா டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் டைப் அப்படின்னு இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கீவேர்ட். பிரிண்ட் எப்படி ஒரு கீவேர்டோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது ஒரு கலரில் தெரியுது, இதுவும் அதே கலரில் தெரியுது இல்லையா. ஸோ இது ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மை டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன டேட்டா டைப் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா
இந்த மை டேட்டாக்குள்ளே இருக்கிற மை நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இன்டீஜர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்னொரு வேல்யூ நமக்கு my another data அப்படின்னு போட்டு அதில் நான் 5.5ன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ 5.5 my another dataன்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். my another data. ஸோ இதோட டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி அவைலபிள் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நான் ட்ரூன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவைலபிளோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டேட்டா டைப் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஸோ மை நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அதனால் அது ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்ங்கிறது ஒரு கேரக்டர், ஒய்ங்கிறது ஒரு கேரக்டர், ஸ்பேஸுங்கிறது ஒரு கேரக்டர், என்னங்கிறது ஒரு கேரக்டர். இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் ஜாயின் ஆகி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைப் பேர் தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டீஜர் 100 எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு இன்டீஜர். ஸோ ஒரு டெசிமல் வேல்யூ வந்துட்டு ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப். அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸை வந்துட்டு பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் இன் பூல் டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டேட்டாவை வந்துட்டு மேனேஜ் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸஸ் வந்துட்டு ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்துட்டு பைசால வரலாம். ஸோ அதில் பாயிண்ட் வேல்யூ வரும். அப்போ நம்ம அதில் ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தங்களோட ரெஜிஸ்டர் நம்பரில் வந்து பாயிண்ட் வராது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணலாம். ஒருத்தங்களோட பேர் நம்ம கெட் பண்ணணும், ஒருத்தங்களோட நேம் வந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது இருக்குதா இல்லையா, இது சரியாக தவறா அப்படின்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நமக்கு 1 or 0 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னா அப்போ நம்ம பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு தான் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் நம்ம டேட்டா டைப் யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போது இந்த கீவேர்ட்ஸ்னால் என்ன, டேட்டானா என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, கமெண்ட்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் சொல்லலாம். ஸோ ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = 10 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் B = 20. ஓகேவா? ஸோ ஸ்வாப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க. A கிட்ட இருக்கிற வேல்யூ Bக்கு போகணும், B கிட்ட இருக்கிற வேல்யூ Aக்கு போகணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது Aங்கிறது ஒரு வேரியபிள், Bங்கிறது ஒரு வேரியபிள். இந்த A and B வேரியபிள் ஒரு நேரத்தில் ஒரு டேட்டாவை தான் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பாக்ஸில் ஒரு நேரத்தில் ஒரு வேல்யூ தான் இருக்கும். இன்னொரு வேல்யூ நம்ம அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த பழைய வேல்யூ வந்து டெலிட் ஆகிரும். ஸோ இது நம்ம வேரியபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உடனே என்ன நினச்சிருக்கலாம்னா A = B அண்ட் B = A அப்படின்னு போட்டால் நமக்கு வந்துட்டு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். மாற்றி போட்டால் தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் A அண்ட் பிரிண்ட் B. ஸோ இப்போ நம்ம ஏயும் பியும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டுலேயுமே 20 தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ A = Bன்னு போடும்போது அதாவது இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட்டில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற பிளேஸ்க்கு போகுது. ஸோ பியில் இருக்கிற 20 ஏக்கு போயிடுது. இப்போ ஏல 20 இருக்குது. ஸோ அதே தான் பிக்கும் போகுது. ஸோ ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்வாப்பிங் கான்செப்டில் நமக்கு தேவைப்படுறது எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது கான்செப்ட், அதாவது A Bக்கு போகணும், B Aக்கு வரணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஈஸிலி ஃபஸ்ட் நம்ம இன்னொரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இந்த Cக்குள்ளே Aயை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ Aல இருக்கிற 10 இப்போ Cல இருக்குது. ஸோ இப்போ A நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். Aல நம்ம Bயை போட்டுடலாம். அகெயின் இப்போ Bயில் Cயை போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா Cல ஏயோட வேல்யூ இருந்தது, அது இப்போ Bக்கு போயிடுச்சு, Bயோட வேல்யூ Aக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியுது ஏல இப்போ 20 இருக்குது அண்ட் Bயில் இப்போ 10 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஏல 10 இருந்துச்சு, Bயில் 20 இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் அதிகமான பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.